இப்போ வந்து இவருக்கு வந்து 108 பேர் தான் வந்தாங்க. இருந்தாலும் உடனடியா கவர்னர் அவர்கள் 10ஆம் தேதிக்குள்ள ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கெடு ஒண்ணு குடுத்தாங்க. அந்த கெடுவையும் சமாளிச்சு வந்தாரு பாருங்க. கூட்டணி கட்சிகள் ஆதரவு குடுத்தாங்க. அதாவது ஜனநாயகம் தளர்ந்திறக்கூடாது. ஜனநாயகம் மு நாட்டணுங்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு குடுத்தாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஆதரவு குடுத்து இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி ஆட்சிக்கார தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா, ஒரு அரசாங்கம் 108 எம்எல்ஏ வந்தாச்சு. அப்புறமும் வந்து அவரால ஆட்சி அமைக்க முடியல. ஆனா, எப்போதுமே வந்து கவர்னர் வந்து யார் மெஜாரிட்டியோ அவங்கள தான் ஆட்சி அமைக்க கோருவாங்க. அதான் நடைமுறையில் உள்ளது. ஆனா, இந்த கவர்னர் அவர்கள் 118 இருந்தா தான் உங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார் பாருங்க. ஆமா. அதே இத வந்து யாருமே ஏத்துக்கல. ஏன்னா, சட்ட ரீதியா நெறைய அதில சிக்கல்கள் இருக்கு. ஆனா, இருந்தாலும் அந்த 108 அவரு வந்து உடனடியா 118 அல்ல 120 ஆக்கி காமிச்சார். அது ஒரு திறமை தான். அந்த திறமைய வந்து மேலும் மேலும் இவருக்கு வந்து வலு சேருமே தவிர, வலு குறையாது.